நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஆடி போனாலும் அங்காரகன் விட மாட்டான். 3 விஷயத்துல உங்களை வெற்றி பெற வைக்க போகிறார். 2 விஷயத்துல தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை நிலவும். ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சியினுடைய பலங்களை நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவு டச் பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இண்டியா பதிவு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உனக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் சிமலாய வித்மகே கலகஸ்தாகி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான். உங்களுடைய ராசியில கடந்த ஜூன் மாதத்திற்கு முன்பாக வரை குரு அமர்ந்திருந்தார். அந்த குரு பயிற்சி அடைஞ்சு 2ஆம் வீடான கடகத்துக்கு போய் உச்சம் அடைஞ்சிட்டாரு. 2இல் குரு பகவான் உச்சம் அடைந்திருக்கிறாரு. மிதுன ராசியில பிறந்தவங்க இந்த 2026 வருடத்துல நல்ல ஒரு சுபகாரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பா நடக்கும். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு காரியம், சுபகாரியம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ மேலும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். அப்படி செவ்வாயினுடைய பயிற்சி ஏற்பட போகுது. உங்களுடைய மிதுனத்திற்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சரியா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய மிதுன ராசிக்குள்ள வரப்போறார். மிதுன ராசி அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்தால் எப்படி பலன் இருக்கும்? முதல்ல புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுங்க, சற்றே பகை கிரகம். நீங்க தவிர்க்க வேண்டியது முன்கோபம், அவசரம், வேகம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே நேரத்துல செவ்வாய் ஒருத்தருடைய ராசியில வந்தா வேகம் எடுக்கும், வெற்றி பெற வைப்பார், அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், விடாமுயற்சி கொடுப்பாரு, எதிரியை எதிர்க்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். சரிங்களா? அப்படி மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான 3 காரியங்கள்ல வெற்றி பெற செய்ய வைக்க போகிறார். அதுல முதல் காரியமா நான் சொல்லக்கூடியது கடலடந்து செல்லக்கூடிய வெளிநாடு யோக முயற்சிகள் மற்றும் மறைமுகமான வழிகளில் வர வேண்டிய பண வரவுகளை வசூல் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள். இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம், ஏற்கனவே பணங்காசு சீட்டு கட்டியிருப்பீங்க, அதுல கிடைக்க வேண்டிய பணம், உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து பங்குகள், அல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள், அல்லது நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்களா? அதன் வழியில பணமோ பொருளோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும். இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு, கண்டிப்பா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அதை வசூல் பண்ணி கொடுப்பார். காரணம், உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் பார்வையாக 8ஆம் வீடான மகரத்தை பார்க்கிறாரு. மகரம் என்பது செவ்வாயினுடைய உச்ச வீடு. தான் உச்சமடையக்கூடிய ஒரு வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீடு அப்படின்றது மறைமுகமான வழிகளில் பணவரவை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போ கண்டிப்பா பணவரவுகள் கிடைக்கும், வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், காவல்துறை, இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, அல்லது ஆல்ரெடி அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு வெற்றி கிடைக்கும், சக்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன், சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? சொத்து பிரச்சனையும் சரி, கொடுத்த பணமும் சரி திரும்ப கிடைக்கும். அந்த சொத்து பிரச்சனையும் முடிவடையும். இதுக்கு காரணம் செவ்வாய். 2வது வெற்றி எதுல தெரியுங்களா? நிச்சயமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், அல்லது நிலபுலன்கள் விற்கிறதுக்கு அல்லது வாங்குறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ரேட்டுக்கு உங்களுடைய நிலமோ சொத்தோ விற்கப்படும். நீங்க எதிர்பார்த்த ரேட்டு கிடைச்சிடும். அதனால உங்களுடைய கடன் அடைபடும். ஏன்னா செவ்வாய் ஒருத்தருடைய ஆசையில் அமர்ந்தா கடன் குறையும், கடன் அடைபடுங்க. சரிங்களா? அப்ப நிலபுலன்கள் சார்ந்த கடன், சொத்து கடன் மற்றும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது சரியா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3வது விஷயம், மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கும். அவங்ககிட்ட பணம் காசு கொடுத்தீங்கன்னா திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
ஸோ மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. இந்த 3 விஷயத்திலும் வெற்றிகள் நிச்சயம் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகேங்களா? 2 விஷயத்தில் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எதுங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையா 7ஆம் வீடான தனுசை பார்ப்பார். அப்போ திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்த்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவசர திருமணம், காதல் திருமணம், திடீர்னு திருமணம் நிச்சயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும், கவனம் தேவை. அவசரப்பட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை தூக்கி போட்டுக்காதீங்க. ஓகேங்களா? அதே போல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு சில சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ இதில் கவனத்தோடு இருங்க. பேசி புரிய வச்செல்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் அமைதி காக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ஏற்கனவே கணவனுடைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தால் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா பிரச்சனை வேறொரு ரூபத்தில் விஸ்வரூபம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ 2வது விஷயம் எந்த ஒரு விஷயங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கடன் வாங்குறது இல்லை கடன் கொடுக்கறது. ஏன்னா உங்களுடைய மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்திற்கு இந்த செவ்வாய் 6க்குரிய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ எதிர்பாராத கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ பெரிய கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. அதே நேரத்தில் கடன் யாருக்கா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கண்டிப்பாக நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபருக்கு பணம் காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு உட்காந்துருக்காதீங்க. ஸோ கடன் கொடுக்கறது வாங்குறதுல கவனம் தேவை. அந்த முயற்சியிலையும் உங்களுக்கு தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் பணம் காசு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி சில காரியங்களில் இறங்கிறாதீங்க முன்கூட்டியே. சரிங்களா? கைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த காரியத்தில் இறங்குங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக அதே செவ்வாய் 11ஆம் வீடான மேஷத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 11க்குரியவன் ராசியில் அமர்றாரு. லாபஸ்தானாதிபதியே ராசியில் அமர்றாரு. அப்போ கண்டிப்பாக பணவரவு லாபங்களாக கிடைக்கும். ஆனால் கடனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நல்லா புரிஞ்சுங்க. லாபங்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி கிடைச்சா நீங்கள் வசூல் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான உழைப்பு முயற்சியை நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க. அதுக்குண்டான பலன் தான் இப்போ கிடைக்கும். சரிங்களா? ஸோ புதிய முயற்சியால் பெரிய லாபம்ன்றது கிடைக்காது. ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, தொழில் பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, பணம் காசு கொடுத்துருப்பீங்க. அந்த பணம் தான் உங்களுக்கு லாபமாக ரிட்டர்னாக கிடைக்கும். ஓகேங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் முன்கோபத்தை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? ஸோ இராணுவம், காவல்துறை, மருத்துவத்துறை மற்றும் நீதித்துறை, வக்கீலாக இருக்கக்கூடிய இந்த துறைகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு துறையில் நல்ல ஒரு பெயர், அங்கீகாரம், மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஹோட்டல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, உணவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, நல்லா உங்கள் தொழில் நல்லபடியாக விருத்தி அடையும் லாபத்தை கொடுக்கும். காரணம் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை என்பது கன்னி ராசியில் பதிவு. சரிங்களா? ஸோ தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல தொழில் விஷயத்தில் வேகம் எடுக்கும். நல்ல ஒரு தொழிலாளருக்கு அமைகிறதுக்கும் தொழிலில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கும் தாயாருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது அவங்களால உங்களுக்கு அலைச்சல் வரலாம், அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தோடு இருந்துங்க. மேலும் மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல, விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் தயங்காமல் முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிகளில் பெரிய அளவு வெற்றிகள் கிடைக்கும். வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் பிளட்டு, பிபின்னு சொல்லுவோம். சரிங்களா? உயர் ரத்த அழுத்தம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தேவையில்லாத வெட்டுக்காயம், தழும்புகள், தீப்புண் தழும்புகள் படலாம். கொஞ்சம் அதிலெல்லாம் கவனத்தோடு இருந்துங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கரண்ட் ஷாக் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அதெல்லாம் கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். ஸோ கெடுபலன் நடக்காமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடுகளை பண்ணுங்க. குறிப்பிட்டு முருகனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் போன்றவைகள் செய்யுங்க. அதெல்லாம் பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகளாக மாறும். அந்த முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற்று பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்று நம்ப ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வழி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.